பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் சற்று நேர தியானத்திற்காக தேவனுடைய ஆவியானவர் நடத்தின ஒரு வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனம். ஒருவரோடொருவர் ஏக சிந்தையுள்ளவர்களாயிருங்கள், மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள், உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். பிரைஸ் தி லார்ட். ஆமென். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக தேவனுடைய ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். ஆமென். முதலாவது சொல்லுகிறார், ஒருவரோடொருவர் ஏக சிந்தையுள்ளவர்களாக இருங்கள். இங்கிலீஷில் நாம் இப்படியாக வாசிக்கிறோம். Romans chapter 12 verse 16. Live in harmony with one another. Do not be proud, but be willing to associate with the people of low position. Do not be conceited. Amen. அப்போ ஒருவரோடொருவர் ஏக சிந்தையுள்ளவர்களாயிருங்கள். ஹல்லேலூயா. இரண்டு விதமான சிந்தையை குறித்து இங்கே கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று மேட்டிமையான சிந்தை, இரண்டாவது தாழ்மையான சிந்தை. பிரைஸ் தி லார்ட். ஆனால் ஒருவரோடொருவர் நம்ம பேசும்போது, ஒருவரோடொருவர் தொடர்பு வைத்து கொள்ளும்போது ஒரே சிந்தை நமக்கு இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அது எப்படிப்பட்ட சிந்தையாக இருக்க வேண்டும்? மேட்டுமையான சிந்தை அல்லாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்கும்படியாக தாழ்மையான ஒரு சிந்தை நமக்கு தேவையாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருந்த சிந்தை என்னவென்றால், அடுத்த வசனங்களை வாசிக்கும் போது அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும், 7ஆம் வசனத்திலே அவர் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். ஹல்லேலூயா. 8ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், அவர் தம்மை தாமே தாழ்த்தினார். இது தான் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருந்த சிந்தை. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே 3 வருட கால ஊழியம் செய்த போது உயர்ந்தவன் தாழ்ந்தவன், ஏழை பணக்காரன், உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி, அப்படி எந்த வித்தியாசமும் இயேசு காட்டவில்லை. ஹல்லேலூயா. அவர் ஒரே சிந்தையுள்ளவராயிருந்தார். கிறிஸ்து இயேசுவில் இருந்த அதே சிந்தை, அதே எண்ணம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இயேசுவை போல இந்த பூமியிலே மேன்மை உள்ளவர், உயர்ந்தவர் யாருமே இல்லை. ஹல்லேலூயா. பிதாவின் ஸ்தோத்திர பக்கத்தில் வீற்றிருந்த கர்த்தராக இயேசு கிறிஸ்து அவருடைய சொந்த குமாரன். ஹல்லேலூயா. ஒரே பேரான குமாரன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த உலகத்துக்கு அதிபதி. ஸ்தோத்திரம். ஆனால் அவர் இந்த பூமியிலே நமக்காக அடிமையின் வேஷமாகி வந்தார். அவர் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அவருக்கு அந்த சிந்தை இருக்குன்னா அதே சிந்தை நமக்குள்ள இருக்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக கற்று சொல்லுகிறார். ஒருவரோடொருவர் நம்ம ஏக சிந்தையுள்ளவர்களாகவே இருக்கணும். ஹல்லேலூயா. அது மேட்டுமையான சிந்தை அல்ல. அது தாழ்மையானவர்களுக்கு இணங்குவதான தாழ்மையான எண்ணம். அதை குறித்து இங்கிலீஷில் வாசிக்கிறோம். Do not be proud. மேட்டிமையான அகந்தையான எண்ணம் சிந்தை கிடையாது. But be willing to associate with people of low position. தாழ்ந்த பொசிஷனில் இருக்கிறவங்களோடு கூட நம்ம அந்த தாழ்மையான எண்ணம் எப்போது நமக்கு இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். மேட்டிமை உள்ளவனை கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். மேட்டிமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். ஹல்லேலூயா. தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறார். அடுத்து வாசிக்கிறோம், உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம அநேகர் இந்த எண்ணத்தோடு இருக்கிறார்கள். நம்ம தான் புத்திமான்கள். ஹல்லேலூயா. நம்ம தான் அறிவுள்ளவர்கள், நமக்கு தான் எல்லாம் தெரியும். ஆனால் அந்த எண்ணம் நமக்குள்ளே வரவே கூடாது. பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவை பாருங்க. அவர் இந்த பூமியில வாழ்ந்த போது அவருக்கெல்லாம் தெரியும். அவர் அறிவுள்ளவர். அப்படி எந்த ஒரு ஸ்தோத்திரம் ஒரு காரியம் அவருக்குள்ள இல்லை. அவர் எப்போது பிதாவின் சித்தத்தையே செய்து வந்தார். பிதாவின் இஷ்டத்தையே இந்த பூமியிலே செய்து வந்தார். பிதாவை பிரியப்படுத்தி வந்தார். ஹல்லேலூயா. பிதாவின் துணையோடு ஒரு காரியங்களே செய்தார்ன்னு நம்ம வாசிக்கிறோம். ஆனால் இன்றைக்கு தலைமுறைகள் எப்படி இருக்கிறார்கள்? இந்த தலைமுறை எப்படி இருக்கிறது? நீதிமொழிகள்
9 அதிகாரம் அதனுடைய 11, 12, 13, 14 வசனங்களிலே இப்போது சந்ததியார் இந்த ஜெனரேஷன் எப்படி இருக்கிறது என்று வாசிக்கிறோம். தங்கள் தகப்பனை சபித்தும் தங்கள் தாயை ஆசீர்வதியாமலும் இருக்கிற சந்ததியார், அதாவது பெற்றோர்களை மதியாமல் இருக்கிற சந்ததியாரும் உண்டு. அடுத்து 12ஆம் வசனம், தாங்கள் அழுக்கற கழுவப்படாமல் இருந்தும் தங்கள் பார்வைக்கு சுத்தமாக தோன்றுகிற சந்ததியாரும் உண்டு. ஹல்லேலூயா. பெரிய அழுக்கு அவங்களுக்குள்ள இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் அந்த அழுக்கு அவங்க கண்ணுக்கு தெரியல. அவங்களுக்கு எப்படி தெரியுதுன்னா, நாங்க தான் சுத்தம் உள்ளவர்கள். ஹல்லேலூயா. தங்கள் பார்வைக்கு சுத்தமாக தோன்றுகிற ஒரு சந்ததியார், அதுதான் தங்களையே புத்திமான்களாக எண்ணுகிற ஒரு சுபாவம். அடுத்த வசனம், வேறொரு சந்ததியாரும் உண்டு, அவர்கள் கண்கள் எத்தனை மேட்டிமையும் அவர்கள் இமைகள் எத்தனை நெருப்புமானவைகள். மேட்டிமையான அகந்தை உள்ள எண்ணத்தோடு இருக்கிற சந்ததியார் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்து, தேசத்தில் சிறுமையானவர்களையும் மனுஷரில் எளிமையானவர்களையும் பட்சிப்பதற்கு கட்கங்களையொத்த பற்களையும் கத்திகளையொத்த கடைவாய் பற்களை உடைய சந்ததியாரும் உண்டு. ஹல்லேலூயா. அதனால் இந்த சந்ததியின் நடுவிலே கர்த்தர் நம்மை எப்படி எதிர்பார்க்கிறார்? ஆமென். ஒருவரோடொருவர் ஏக சிந்தையுள்ளவர்களாயிருந்த கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையுள்ள ஒரு சந்ததியாராக ஒரு சந்ததி எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆமென். அந்த தலைமுறை என்றைக்கு நிற்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மேட்டுமையான சிந்தைகள் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறது என்றால், நம்முடைய மனதில் இருக்கிறது என்றால், இப்போதே தேவனுடைய ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. எல்லா மேட்டுமையான எண்ணங்களும் மாறி தாழ்மையான எண்ணம், தாழ்மையான சிந்தை நமக்குள்ளே கடந்து வரட்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போது தேவ ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுவார். கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தோ தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார். பிரைஸ் தி லார்ட். அவர் உன்னதராயிருந்தோ நொறுங்குண்டு இருக்கிற ஆவியை கண்ணோக்கி பார்க்கிறார். அவர்களை அவர் உயிர்ப்பிக்க வல்லவராயிருக்கிறார். ஆதலால் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுவோமாக. அவர் நம்மை உயர்த்துவார். நம்முடைய சிந்தைகள், நம்முடைய எண்ணங்கள், எல்லாவற்றையும் தெய்வ சமூகத்தில் அர்ப்பணிப்போமாக. கர்த்தர் தாமே நம்மை வழிநடத்துவாராக. இந்த வசனத்தின்படி கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். தங்களையே புத்திமான்களாக எண்ணாமல் ஹல்லேலூயா தேவனுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவமாக. அவர் நம்மை கண் வைத்து ஆலோசனை சொல்லி ஜெயமாக அவர் வெற்றியாக நம்மை வழிநடத்த உண்மையுள்ளவராயிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஜெபிப்போம். ஏசப்பா ஸ்தோத்திரம். எங்கள் அளவில்லாமல் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளிலே எங்களுக்கு இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் ஆவி ஆத்தும சரீரத்தை உம்முடைய கரத்திலே தருகிறோம். எங்கள் சிந்தைகள், எங்கள் எண்ணங்கள், எங்களுடைய யோசனைகள், எங்களுடைய ஆலோசனைகள் எல்லாம் கர்த்தாவே ஒரு ஏக சிந்தையுள்ளவர்களாக நாங்கள் காணப்பட மேட்டுமையான சிந்தைகள் அல்ல ஆண்டவரே, தாழ்மையுள்ளவர்களுக்கு இணங்குகிறதற்காக அந்த தாழ்மையான எண்ணம் கிறிஸ்து இயேசுவில் இருந்த அதே சிந்தை எங்களுக்குள்ளே காணப்படுவதாக. அதற்காக எங்கள் சிந்தைகளை, எண்ணங்களை எல்லாம் உம்முடைய கரத்தில் தருகிறோம். ஆவியானவரே நீர் தாமே எங்களை பொறுப்படுத்த நடத்தும்படியாக செபிக்கிறோம். எங்களே நாங்கள் புத்திமான்களாக எண்ணாக தேவனையே சார்ந்து ஆவியானவருடைய உதவியால் ஒவ்வொரு நாளும் உடைய சித்தத்தை செய்கிற ஒரு தலைமுறையாக நாங்கள் எழும்ப உதவி செய்யுங்க. வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எங்களையே தாழ்த்துகிறோம். உடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். May God bless you all.